1985 நவம்பர் கோல்ட் ஏர்ல பியர் ப்ரூக் ஸ்டேட் பார்க்குன்ற ஒரு அமைதியான ஃபாரஸ்ட் இருக்கு. அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ரகசியம் இருந்துச்சு. 40 வருஷமா யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஒரு ஹண்டர் கேஷுவலா வுட்ஸ்ல கடந்து போகும்போது அவனோட கண்ணுல ஒரு துருப்பிடிச்ச மெட்டல் ட்ரம் படுது. அதை அவன் வெறும் பாறல்னு நினைச்சான். ஆனா அந்த ட்ரம் ஓபன் பண்ண மூமெண்ட்ல இருந்து அமெரிக்காவோட லாங்கஸ்ட் கோல்டு கேஸாவே இது மாறிடுச்சு. உள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா? பிளாஸ்டிக் பேக்ஸால சுத்தின மாதிரி உள்ள டெட் பாடிஸ் இருக்கு. ஒரு லேடி அப்புறமா ஒரு சின்ன பொண்ணோடைய டெட் பாடிஸ் கிடைக்குது. அதை பார்க்கவே பாதி இல்லைன்னா ஃபுல்லாவே எலும்பு கூட மாறின மாதிரி இருக்கு. அது ஜஸ்ட் ஒரு ஆரம்பம் மட்டும்தான்ட்டு அப்போ போலீஸ்க்கு தெரியல. இன்னைக்கு பியர் ப்ரூக் மர்டர்ஸை பத்தி பார்க்கலாம். இது வெறும் மர்டர்ஸை பத்தி மட்டும் இல்ல, ஐடென்டிட்டி அப்புறமா டெக்னாலஜி பத்தியும் பார்க்கலாம். பல வருஷங்களா அன்சால்வ்டா இருந்த கேஸ் எப்படி உண்மையை கண்டுபிடிச்சாங்கன்றத பத்தி பார்க்கலாம். பியர் ப்ரூக் மர்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைமா 1985ல 2 டெட் பாடிஸ் இருக்கிற ஒரு ட்ரம்ல கண்டுபிடிக்கிறாங்க. அது கேஷுவலா அந்த சைடு கடந்து போன ஒரு ஹண்டர் எம்டி ட்ரம்னு நினைச்சு ஓபன் பண்றாரு. ஆனா அதுல பிளாஸ்டிக்கால சுத்தின மாதிரி ஒரு உமன் அப்புறமா ஒரு சைல்டோட டெட் பாடி கிடைக்குது. அதுவும் பாதி இல்லைன்னா ஃபுல்லாவே எலும்பு கூட மாறி இருக்கு. அவங்கள அடிச்சு கொண்ட மாதிரி இருக்குன்ட்டு போலீஸ் சொல்றாங்க. லேட்டரா போலீஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த 2 டெட் பாடிஸையும் ஆலன் ஸ்டோன் சிமெண்ட்ரியில புதைக்கிறாங்க. அந்த கல்லறைக்கு மேல இவங்களுக்கு என்ன ஆச்சுன்றத அந்த கடவுளுக்கு மட்டுமே தெரியும்னு எழுதுறாங்க. அப்புறமா 15 வருஷம் கழிச்சு மே 9, 2000ல அதே பார்க்ல இன்னொரு மெட்டல் ட்ரம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தடவையும் உள்ள 2 டெட் பாடிஸ் பிளாஸ்டிக் கவரால சுத்தின மாதிரி இருக்கு. இந்த தடவை ரெண்டுமே சின்ன பசங்க. அவங்களுடைய எலும்பு கூடு மட்டும்தான் கிடைக்குது. அவங்களையும் அடிச்சு கொண்டு இருக்கலாம்னு போலீஸ் சொல்றாங்க. 1985ல ஃபர்ஸ்ட் ட்ரம்மை கண்டுபிடிக்கிறாங்க. செகண்ட் ட்ரம்மை அந்த கிரைம் சீனுக்கு வெளியில கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டோட்டலா 4 விக்டம்ஸ், எல்லாமே பொண்ணுங்க. இந்த கேஸை ஆலன் ஸ்டோன் 4ன்னு கூப்பிடுறாங்க. லேட்டரா இந்த கேஸ் பியர் ப்ரூக் மர்டர்ஸ்ன்ட்டு ஃபேமஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ட்ரம்முக்குள்ள இருந்த 2 பேர் யாருன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல லேட்டரா தான் தெரிஞ்சது. அவங்க பேரு மார்ஸ்லி எலிசபெத் ஹனி சர்ச். இவங்களுக்கு 24 வயசு. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா போலீஸ் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சொல்லி இவங்களுக்கு 23ல இருந்து 33 வயசு வரையும் இருக்கலாம்னு எஸ்டிமேட் பண்றாங்க. இவங்களுக்கு கர்லி ப்ரௌன் ஹேர் இருந்திருக்கு. அப்புறமா ஹைட் அப்ராக்சிமேட்டா 5 feet 2 inchல இருந்து 5 feet 7 inch வரையும் இருக்கும்னு சொல்றாங்க. இவங்களுக்கு டென்டல் ஃபில்லிங்ஸ் இருந்துச்சாம். லேட்டரா இவங்க ஒரு மதர், கலிஃபோர்னியாவை சேர்ந்தவங்கன்னு தெரிய வருது. செகண்ட் விக்டம் இந்த சின்ன பொண்ணு பேரு மேரி எலிசபெத் வான். 7 வயசு தான் ஆகுது. இந்த பொண்ணுக்கு 8ல இருந்து 10 வயசு வரையும் இருக்கலாம்னு இனிஷியலா போலீஸ் எஸ்டிமேட் பண்றாங்க. இந்த பொண்ணுடைய ஹேர் வேவியா கொஞ்சம் லைட் ப்ரௌனா இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஃப்ரண்ட் டீத் கேப் அப்புறமா நிமோனியா சிம்டம்ஸ் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. செகண்ட் ட்ரம்ல 2 விக்டம் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பேர் என்னன்னா சாரா லின் மெக் வாட்டர். இவங்க தான் இருக்கிறதுலே யங்கஸ்ட் விக்டம். அப்படின்னா 11 மாசம் தான் ஆகுது இந்த குழந்தைக்கு. போலீஸ் எஸ்டிமேட் பண்ண சொல்லி 1ல இருந்து 3 வயசு வரையும் இருந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த குழந்தைக்கு பிளண்ட் இல்லனா லைட் ப்ரௌன் ஹேர் இருக்கணும், ஃப்ரண்ட் டீத் கேப் இருக்குன்னு சொல்றாங்க. 4வது விக்டம் செகண்ட் ட்ரம்ல செகண்ட் விக்டம் பத்தி பார்க்கலாம். அந்த பொண்ணுடைய பேர் ரியா ராஸ்முசன். 2ல இருந்து 4 வயசு வரையும் இருக்கலாம்னு போலீஸ் சொல்றாங்க. ரியா 1976 ஆரஞ்ச் கவுண்டி கலிஃபோர்னியால பிறக்கிறா. சேம் ஃப்ரண்ட் டீத் கேப் அண்ட் ஓவர் பைட் இருந்திருக்கு. இவளுக்கும் சேம் ப்ரௌன் ஹேர். இந்த கேஸ் பல வருஷங்களா அமெரிக்காவோட மோஸ்ட் கோல்டு கேஸா இருந்துச்சு. ஆனா லேட்டரா 2017ல ஜெனடிக் ஜீனியாலஜிஸ்ட் பார்பரா ரே வென்ட்ர ஹெல்ப்பால YDNA டெஸ்டிங் மூலியமா டெரி ராஸ்முசன்ற ஒரு சஸ்பெக்டோட பொண்ணு தான் ரியா ராஸ்முசன் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெரி ராஸ்முசனுக்கு நிறைய ஃபேக் நேம் இருந்துச்சு. அதுல ஃபேமஸான நேம் ராபர்ட் பாப் ஈவன்ஸ், அப்புறமா கர்டிஸ் கிம்பால்ன்ட்டு நிறைய ஃபேக் நேம் யூஸ் பண்ண ஒரு சாம்லியான் கில்லர். இவனுக்கு மல்டிபிள் ஐடென்டிட்டிஸ், மல்டிபிள் ஸ்டேட்ல மல்டிபிள் மர்டர்ஸ்க்கு இவன் ஒரு சஸ்பெக்டா இருந்திருக்கான். 2002ல ராபர்ட் பாப் ஈவன்ஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் யுன்சோன் ஜுன்னை கொலை பண்ணியிருக்கான். அதுக்காக அவன் ஜெயிலுக்கு போறான். இன்வெஸ்டிகேஷன்ல அவனுடைய உண்மையான நேம் டெரி ராஸ்முசன்னு தெரிய வருது. இவனுடைய டிஎன்ஏ அப்புறமா 4th விக்டம் ரியா ராஸ்முசனுடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவன் தான் ரியாவோட பயாலஜிக்கல் ஃபாதர்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வச்சுதான் இவனுக்கும் பியர் ப்ரூக் மர்டர்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்குன்றதே கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஜெனடிக் ஜீனியாலஜியை யூஸ் பண்ணி ஒரு சஸ்பெக்டை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் மேஜர் கேஸ் இது. லேட்டரா இதையே இன்ஸ்பைரேஷனா வச்சு கோல்டன் ஸ்டேட் கில்லர் கேஸையும் சால்வ் பண்றாங்க போலீஸ். இப்பதான் இந்த கேஸோட பிக்கஸ்ட் ஃபைண்டிங்கை நான் சொல்ல போறேன்.
1985ல டிஎன்ஏ டெக்னாலஜி ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால இது ஒரு கோல்டு கேஸா மாறிடுச்சு. பட் 2014ல மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலியமா ஃபர்ஸ்ட் விக்டம் மார்சலி எலிசபெத் ஹனி சர்ச்சுக்கு 2 பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்கன்ட்டு சொல்றாங்க. அதுவும் யாருன்னா மேரி எலிசபெத் வான் அண்ட் சாரா லின் மெக்வாட்டர்ஸ். 2015ல இந்த 2 பொண்ணுங்களுக்கும் மார்சலி எலிசபெத் தான் அம்மான்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு வேற வேற பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ். அட்வான்ஸ்ட் ஐசோடோப் டெஸ்டிங் மூலமா இவங்க மர்டர்ஸ்க்கு முன்னாடி நார்த் ஈஸ்டர்ன் யூஎஸ்ல கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் ரியாவோட அப்பா டெரி ராஸ்முசன் தான் கொலை பண்ணிருக்கணும்ட்டு போலீஸ் சொல்றாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல டெரி ராஸ்முசன் ரியாவோட அம்மா பெப்பர் ரீடையும் கொன்னது இவன் தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா அந்த டைம்லயே இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான். அந்த பொண்ணோடைய பேரு டென்சி பியூடன். அவங்களையும் கொலை பண்ணிருக்கான்றத லேட்டரா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த டைம்ல மிஸ்ஸிங்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. 2017ல டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா ரியா ராஸ்முசன் தான் டெரி ராஸ்முசனுடைய டாட்டர்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தை தான் ரியான்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வச்சுதான் இவனுக்கும் பியர்ப்ரூக் மர்டர்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்குன்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஜூன் 6, 2019ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரம்முக்குள்ள இருந்த டெட் பாடிஸ் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். மார்ஸ்லி, அப்புறமா அவங்களுடைய 2 பொண்ணுங்க மேரி அண்ட் சாரா, அப்புறமா ரியான்னு சொல்றாங்க. இவங்க லாஸ்டா 1978 தேங்க்ஸ் கிவிங் டே அன்னைக்கு கலிபோர்னியால இருந்திருக்காங்க. மார்ஸ்லி அவங்களுடைய அம்மா கூட சண்டை போட்டுட்டு வீட்ல இருந்து வெளியில போயிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் காணாம போறாங்கன்ட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. 2019ல இவங்களுக்கு ப்ராப்பரா ஃபியூனரல் நடக்குது. இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 2025ல தி டிஎன்ஏ டோ ப்ராஜெக்ட். டோனா ஒன்னும் இல்ல, ஜான் டோன்ட்டு இந்த 4 விக்டம்ஸை கூப்பிடுறாங்க. இனிஷியலா போலீஸ்க்கு இவங்க 4 பேரும் யாருன்னு தெரியாததுனால இந்த ஒரு பேரை வச்சிருக்காங்க. ஃபைனல் விக்டம் ரியா ராஸ்முசனுடைய அம்மாவை கண்டுபிடிக்க போய் அது அப்படியே பேக் டு 1980ஸ்ல நடந்த எல்லாத்தையுமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிக்கிறாங்க. டெரி ராஸ்முசனுக்கும் பியர்ப்ரூக் மர்டர்ஸ்க்கும் கனெக்ட் இருக்குன்றத போலீஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மர்டர்ஸை மட்டும் இல்லாம டென்சி பியூடன் டிஸப்பியர் கேஸ் 1981ல, யுன்சுன் ஜுன் மர்டர் கேஸ் 2002லயும் எல்லாத்துலயுமே இவன் இன்வால்வ் ஆகியிருக்கான்றத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. யுன்சுன் ஜுன் மர்டர் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போறான். அப்புறமா 2010ல பிரசன்ட்லயே உண்மையை சொல்லாமலே இறந்து போயிடுறான். ஆனா பியர்ப்ரூக் ஃபாரஸ்ட்ல மறைஞ்ச உண்மை சயின்ஸ் மூலமா வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இந்த கேஸ்ல நமக்கு சொல்ற லெசன், ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியம். மாடர்ன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இறந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி, உண்மை ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய சால்வ்ட் அண்ட் அன்சால்வ்டு மிஸ்ட்ரி, த்ரில்லர், சஸ்பெண்ட் கேசஸ்க்கு ஸ்வாதிஸ் மிஸ்ட்ரி டெஸ்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல உங்களை நான் மீட் பண்றேன்.